ரெண்டு ஃபேன்ஸ், ரெகுலேட்டர், 2 சுவிட்சு. இதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, எப்படி நம்ம ஃபேனில் வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரெகுலேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் போடல, அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் பேசிக் பார்க்குறீங்க, சுவிட்சு ஃபேன் கனெக்ஷன் எப்படி கனெக்ஷன் பண்ண வந்து நிறைய பேர் தெரில. அதை பற்றி தான் வீடியோ நிறைய போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சீரிஸ் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இது கண்டிப்பாக பாருங்கள், நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஃபேன் எப்படி கனெக்ட் பண்ணது, ரெகுலேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணது, 2 ஃபேனுக்கு 2 சுவிட்சு, ஒரு ஃபேனுக்கு ஒரு சுவிட்சு. அவ்வளோதான். இது எப்படி பார்த்துடலாம். ரொம்ப பேசிட்டு வாங்க வீடியோவில் போகலாம். இது சிம்பிள் தான், வெறியும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். கீழே டெர்மினலில் மட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். 2 சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ண பேஸ் இருக்கிற மாதிரி 2 சுவிட்சில் நீங்கள் வந்து காப்பர் கம்பி போட்டுக்கலாம், ஆனால் காப்பர் ஒயர் போட்டுக்கலாம், உங்களோட பட்ஜெட்டு. ஒரு சிலர் காப்பர் கம்பி மட்டும் தான் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து காப்பர் ஒயர் சீவி அவங்க போட்டுப்பாங்க. அவங்கவுங்க ஒர்க் யூனிக்கு போட்டு தான் போடுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த காப்பர் கம்பியை காப்பர் ஒயரே போடுறேன். நான் இப்போ வந்து 2 டெர்மினல் வந்து கீழே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் 2 ஒயர் வரும். எல்லா ரெகுலேட்டர்லேயும் ஒரு 2 ஒயர் வரும். இது அப்படி தெரியல, இதில் வந்து லோடு போட்டிருப்பாங்க. அப்படியே ஒத்துக்கலாம், நீங்கள் வந்து வேறு மாற்றி கூட ஒத்துக்கலாம். இது வந்து லோடு இந்த பக்கம் இன்னு இந்த பக்கம் அவுட்டு. இது வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், அதனால் வந்து தெரியவங்களும் நான் சொல்லித்தரேன். பேசிக்கில் வந்து 2 ஒயர் இருக்கும். இதில் வந்து இன்னும் போட்டிருக்கும் பாரு, அந்த ஒயர் எடுத்து நீங்கள் வந்து எந்த சுவிட்சில் நீங்கள் வந்து ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சுவிட்சில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஒரு 2 வந்து இன்னொரு 2 டெர்மினல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேனோட இன்னொரு ஃபேனு, செகண்ட் ஃபேன் சொன்னால அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே வயரிங் பண்ணுவீங்க. சிம்பிளாக வயரிங் பண்ணலாம், சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்க இதை பார்த்து. அதனால் வந்து பொறுமையாக பாருங்கள், அப்படி சரி பாருங்கள். மறக்காமல் சொல்கிறது உங்களுக்கு யூஸ் பண்ணால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சில் வந்து ஃபேனில் 2 ரெகுலர் இருக்கும். அதில் எண்ணு போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இன்னும் போட்டிருக்கோம் லோடு. அப்போ அதனால் வந்து ஒரு லோடு எடுத்தாந்து இதில் கொடுத்துருங்க. இன்னும் ஃபேனுக்கு இது வந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ இது 2 எண்டு இருக்கும். இந்த 2 எண்டு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுனா அதுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஈஸியாக உங்களுக்கு புரியுறேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தமிழ் யாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் அவ்வளோ டீட்டெயிலாக. நம்ம சேனல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நிறைய வீடியோ போட்டிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது ஃபேனுக்கு பதில் நம்ம வந்து ஹோல்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபேன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபேன் வந்து சுத்தம். அதனால் வந்து ஹோல்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டு வந்து நீங்கள் வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேசி நியூட்ரல் நம்ம ஃபேனில் கனெக்ட் பண்ணுறவங்கள பேசி நியூட்ரல், அதனால் வந்து அதில் கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இது வந்து நான் லைட்டு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக. அதேமாதிரி ஃபேனில் நீங்கள் பேசி நியூட்ரல் கொடுப்பீங்க. அதேமாதிரி தான் இந்த ரெகுலேட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபேனுக்கு பதில் நான் லைட்டு போட்டுக்கிறேன். ஃபேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, சுத்தம் உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் வந்து நான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து 2 ஃபேனாக நீங்கள் வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கங்க. கன்வெர்ட்னா 2 இது திரும்ப 2 ஃபேனில் கொடுத்துக்கோங்க.
இதே வந்து நீங்கள் லூப் இப்படி போட்டுக்கலாம். இது பேஸ் வந்து சுவிட்ச் பாக்ஸ் எத்தும் அவசியம் கிடையாது. இது வந்து ஜாயிண்ட் இப்படியே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்படி தேவையில்ல நீங்கள் வந்து ஜாயிண்ட் இங்கே போது அசிங்கமாக இருக்குன்னா நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸில் போடுவீங்க. 3 வீலர் 2 வீலர் 4 அதில் போடுங்க. அதை எடுத்தால் அது அப்படி அங்கே போடணும். அப்படி இல்லைனா வந்து இதுமாதிரி சுவிட்ச் பாக்ஸில் போடணும். எப்பயுமே ஜாயிண்ட் வந்து ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது ஜாயிண்ட் மட்டும் அந்த ஜங்ஷன் பாக்ஸில் போடணும். அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸில் போடணும். நீங்கள் பைப்பில் நடுவில் எங்கேயும் போட்டாலும் சப்போஸ் எதனா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது ஜாயிண்ட் மட்டும் போடும்போது 2 இடத்துல மட்டும் தான் போடணும். ஒன்று வந்து ஃபேன் பாக்ஸ் மேலே வைப்பாங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் 4 வே 3 அதுமாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த இதில் ஜாயின் போடணும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் போடுற இடத்துல மட்டும் எங்கே திரும்பி ஜாயிண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு இது இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் போடணும். பைப்பில் வரும்போதெல்லாம் ஜாயிண்ட் கண்டிப்பாக போடக்கூடாது. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பைப் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பைப் போட வரையும் எஸ்எம் வந்து நான் இப்படி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஃபேனாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க கன்வெர்ட் பண்ணிங்க. இப்போ தான் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஜாயிண்ட் மட்டும் எங்கன்னா பாயிண்ட்டு நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸு சுவிட்ச் பாக்ஸு ஃபேன் பாக்ஸ் அந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் போடுங்க. பைப்பில் எங்கே ஜாயிண்ட் போட்டு இழுத்து விட்றாதீங்க. அப்புறமேட்டு எதனா ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா அதை அட்டன் பண்ண முடியாது. கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடும் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்ட்டு. அதனால் எல்டிசி நான் ஒயரிங் பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்கள். பேசிக்காக எல்டிசி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ புதுசாக கற்றுக்குறவங்க தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் வந்து நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லித்தரேன். பொறுமையாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப கிளியராக தரேன். இதேமாதிரி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நியூட்ரலு ஓகே. இப்போ வந்து 2 ஃபேன் ஒயர் எடுத்துன்னு வந்திருப்போம். நீ எதாவது சொன்னேன் கன்வெர்ட்டரை மாற்றிங்க. அதனால் நான் ஃபேன் ஒயர் சொல்கிறேன். பல்பு போடுற பல்பு சொல்ல மாதிரின்னு சொல்லுங்க. அதனால் வந்து சொல்கிறேன். 2 ஃபேன் ஒயராக கன்வெர்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு எந்தெந்த ஃபேனுக்கு எந்தெந்த ரெகுலேட்டர் வேணும் நீங்களே வந்து தான் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ எந்த சைடு தேவையோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மாதிரி இங்கே 2 அவ்வளோதான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 1.5 ஒயரு இந்த ஃபேனுக்கு அவ்வளோ லோடு போதும். 1.5 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 தேவையில்லை இதுக்கு. சப்போஸ் நீங்கள் வெளியே எல்லாம் பண்ணுறீங்களான்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஒயர் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து எல்லாம் லிங்க்கு சொன்னால லிங்க்கில் வந்து இது கனெக்ட் பண்ணிங்க. சப்போஸ் இதில் இங்கே சாக்கெட் வர வேண்டியிருந்தால் தான் இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் நியூட்ரல் எத்தனை வர வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் சாக்கெட் வைக்கலாம் நியூட்ரல் அந்த தேவையில்லை எர்த்தன் தேவையில்லை. சாக்கெட் இருந்தால் மட்டும்தான் சுவிட்ச் பாக்ஸுக்கு நியூட்ரல் எர்த்தன் தேவை. இல்லைனா வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேஸ் வந்து கீழே டெர்மினலில் இது வந்து லிங்க் போட்டிருக்கோம்ல. இந்த லிங்க்கில் வந்து நம்ம எதில் வேணால் கொடுத்துக்கலாம். 2த்தில் எதனா ஒன்று. அவ்வளோதான். இப்போ பேசி நியூட்ரல் வந்துச்சு. இது வந்து வெளியே எடுத்த அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்துங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த 2 சுவிட்சுக்கு லூப் போட்டிருக்கோம். 3 சுவிட்சு போட்டாலும் இதேமாரி டேரெக்டாக போடணும். எத்தனை சுவிட்சு போட்டாலும் இதேமாரி சுவிட்சில் வந்து இதுமாரி கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனுக்கு ரெகுலேட்டர் வைக்கணும். அப்படி ரெகுலேட்டர் ஆகணும்னா இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்து வந்து டேரெக்டாக இங்கே கொடுத்தா போதும். ரெகுலேட்டர் ஒன்றா ரெகுலேட்டரில் நான் இப்படி ஒரு 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயர் சுவிட்சில் ஒரு கனெக்ட் கொடுத்தோன்னே அவுட்புட் எடுத்தாந்து இந்த ஃபேன் ஒயரில் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஒரு லைட்டுக்கும் ஒரு ஃபேனுக்கும் ஒரு இன்கம் இதுதான் பாயிண்ட் வேறு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே இந்த பக்கமும் அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிடலாம்.
பின் டாப் போட்டுக்கோங்க. இந்த டாப் வந்து நீங்கள் வந்து 2 பின் மட்டும் போட்டால் போதும், 3 பின்லாம் போட்டு தேவையில்ல. இதை வந்து நான் சொல்லியிருப்பேன். இது டேரெக்டாக வந்து எங்கே எடுத்து போனால் எம்சி பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து எத்தனை கொடுத்தா போதும். நியூட்ரல் வந்து எம்சி பாக்ஸில் வந்து நியூட்ரல் லிங்க் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டா போதும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியும், அதை வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பேசிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக புரியும். இதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போனால் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு புரியாது, எம்சிபி லைனு, அதனால் வந்து சிங்கிள் போல் அதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து நம்ம பேசிக் மட்டும் பார்ப்போம். இல்லை பேசிக்காக தெரியும்னா இது வந்து நீங்கள் எம்சிபியில் வந்து சிங்கிள் போல் எம்சிபி வைப்பீங்க 6 ஆம்ப்ஸில், அதில் எத்தனை ஒரு ஒயர் இருக்கும், அதை எத்தனை கனெக்ட் பண்ணுறாங்க. அது கீழே டபுள் போல் எம்சிபி போட்டு 30 ஆம்ப்ஸில் போட்டு அந்த எம்சி பாக்ஸ் வந்து நியூட்ரல் கொடுத்துருப்பீங்க லிங்க்கு. மேலே அந்த பார் ஒன்று இருக்கும், பாரில் நிறைய ஒரு 10 பார் இருக்கும், அதில் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் எத்தனை இதில் கொடுத்துட்டா போதும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்குங்களுக்கும் பேசிக் இல்லாதவங்களுக்கும் 2 பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலாக. இது ரெண்டுத்துலேயும் வந்து பேசி நியூட்ரல் எப்படி வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து திருப்பினில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும் பேசி நியூட்ரல். இந்த 2 பின்னில் வந்து நீங்கள் எப்படி வேணால் பேசி நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியணுக்காக நான் வந்து இந்த 2 பின் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை வந்து எம்சிபியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நீங்கள் ஃபேனுக்கு பதிலாக நான் வந்து பல்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேன் இருந்தால் நீங்கள் ஃபேனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபேனுக்குனா இந்த வந்து பேசி நியூட்ரல் வந்து ஃபேனுக்கு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ஒரு சிலர் இப்போ வந்து எர்த்து வருது, கண்டிப்பாக ஒரு சிலர் இப்போ எர்த்து வருது, கண்டிப்பாக உங்களுக்கு எர்த்துனா ஃபேனுக்கு எர்த்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் வந்து இந்த ரெகுலேட்ரு டிம் ஆஃப் தெரியும் போது இந்த பல்பு தான் உங்களுக்கு வந்து இது வந்து 60 வாட் பல்பு. நீங்கள் வந்து இந்த ரெகுலேட்டர்லாம் ஃபேன் வச்சு செக் பண்ண முடியும், அதனால் வந்து இந்த பல்ப் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 2த்துலேயும் ஆப்பில் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லைட்டாக எரியுது, 2வது, 3வது, 4. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அது வந்து சாக்கெட் போடுற மாதிரி பெருசாக வரும், அது வந்து 5 பாயிண்ட் வரும், 5 கண்ட்ரோல் வரும். இது வந்து 4 சிங்கிளில் வந்து 4 கண்ட்ரோல் மட்டும்தான் வரும். ஓகே, அதேமாதிரி இந்த ஃபேனுக்கு நீங்கள் வந்து சொல்லுவேன், திடீர்னு நடுவில் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஃபேனு சொல்கிறேன். அதனால் வந்து ஃபேனுக்கு பதில் நான் லைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்சை போட்டு அவ்வளோதான். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் A to Z வரையும். இதில் பேசிக்காக இருக்கணும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய வீடியோ ஃபியூச்சரில் வரும், உங்களுக்கு தெரியாத வீடியோ, எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன வீடியோ ஒன்றா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல்.